பேசுறதுலாம் எனக்கு அந்த புதுசு. இது எனக்கு இந்த ஃபீல்டும் புதுசு. பட் என்னோட பிஸ்னஸே வேறு. எல்லாருக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுறேன். இங்கே வந்திருக்கிற முக்கியமாக நான் வந்து படத்துலையும் ஒரு வீடியோவில் தான் பார்க்குறேன். இவங்களெல்லாம் நேரில் இதுக்கு நான் பார்த்ததில்ல. பட் எனக்கு அந்த ஒரு நேரத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. சார் எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்ததுக்காக. மற்றும் பேரரசு சார், பொன்ராம் சார் அண்ட் எஸ்ஆர் பிரபாகரன் சார் அண்டு ஏஎல் உதயா என்னோட நண்பர் அவருக்கு, மற்றும் மதியழகன் சார், அகத்தியன் சார். அகத்தியன் சார் சொல்றதை விட காதல் கோட்டை அகத்தியன் தான் இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் இருக்கு. என்னோட அடுத்த வாரத்துக்கும் அந்த ஞாபகம் தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார், இந்த அளவு வந்து உட்கார்ந்து எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்காக. மற்றும் மீடியாவுக்கு சொல்லணும்னா நிறைய இதில் பார்த்துருக்கேன், யூடியூப்ஸ்லாம் எல்லாரும் கேட்பாங்க உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா விஷயமும்ன்ட்டு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் தெரியுது உண்மையாலுமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த படம் நாங்கள் நல்லபடியாக கொடுத்துருக்கோம் உங்ககிட்ட. பட் அதை கொண்டு போய் சேர்க்கிறதோ அதை வெற்றி அடை செய்கிறதோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களை கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா நான் முதல் ப்ரொடியூசர், முதல் டைரக்டர். எனக்கு வந்து இந்த பிஸ்னஸ் விட வேற ஒரு பிஸ்னஸும் இருக்குது. பட் இந்த டைரக்டரும் கேமராமேன் எடிட்டர் மாதிரி உண்மையாக உழைச்சவங்களுக்காக இந்த படத்தை நான் ஒப்படைக்கிறேன். ஏன்னா இதில் இவ்வளோ குடும்பம் இருக்கா, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா, நான் எதிர்பார்க்கணுமே. நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரிலாம். ஒரு நாள் ஷூட் வந்தால் தான் அவங்களுக்கு சாப்பாடே இருக்கு. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இதுக்காக, நைட்டும் பகலும். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்தவங்க நான் என்னோட நினைப்பு என்னன்னா, நடிகர்னா கேரவன் கேட்பாங்க, ஏசியில் தான் இருப்பாங்கன்னு. ஆனால் நிறைய பேரை பார்த்தேன் ரோட்லேயே உட்காந்துருந்தாங்க எங்களுக்காக. வெயிலில், நைட்டில், மழையில், எப்போ கூப்பிட்டாலும் ஒரு மூஞ்சியை சொல்லிச்சிக்காம கோவப்படாமல் ஷூட்டுக்கு வந்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. பட் நான் போனதில்லை. பட் எப்படா போனாலும் இவங்கெல்லாம் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பட் என்னோட முக்கியமாக இன்னொன்று சவுந்தர் சார், ஏன் அவரை பற்றி சொல்லணும்னா, எங்கள் கூட இந்த படத்துக்காக இன்னும் உழைச்சிட்டு இருக்காரு. வராரு, கூடவே வராரு. எங்கள் கூட வரலாம், நான் போவேன் அவர். பட் அவன் டேரக்டரும் அவரும் சேர்ந்து ஒருத்தரை பார்க்குறதும் அது மாதிரி. அதே மாதிரி சாய்தினா சார், நான் அவர் பாடின நான் பெரிய நடிகர் தான் நான் இன்னைக்கு நினச்சிட்டு இருக்கேன், நடிச்சிருக்காரு. பட் ஆனால் அவர் சாதாரணமாக உட்காந்து அட்டாச்சின்னு சிச்சின்னு ஷூட்டில் ஜாலியாக இருக்கார். அவர் பாட்டுன்னு ஒரு நடிகர் மாதிரியே இல்லை. ஒரு கேரவேனோ ஒரு ஏசி ரூமோ எதுவுமே கேட்கல என்கிட்ட. வேலைராமூர்த்தி சாருக்கும், அப்புறம் நம்ம அவர் பேர் மாற்றிட்டார் சார், அந்த பேர் வரல, புது பேர் எனக்கு, ஜாவா சுந்தரேசன் சார். சாரி சார், இன்னும் மெமரி பண்ணிக்கிறேன் நான், தலையில் கொட்டி பண்ணிக்குவா. சரி சார். அண்ட் வினோதினி மேடம், 2-3 ஆர்டிஸ்ட் நேம்லாம் எனக்கு அந்த அளவு வரல. அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைம் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நம்ம அக்டோபர் 31 அன்னைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி உங்களுக்கு நான் ஷோ போட்டு காட்டுவேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, ஏன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் இது. ஒரு அராஜகமோ ஒரு தப்பான இதுவோ அது கிடையாது. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, இந்த குடும்பத்தோடு வரலாம். எல்லாரும் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களை ஒத்துழைங்க. ஏன்னா நான் திருப்பி அந்த படம் ஜெயிச்சேன்னா நான் இன்னொரு படம் தான் எடுப்பேன், இன்னொரு குடும்பத்தை காப்பாற்றுவேன். 100 குடும்பம் 1000 குடும்பத்தை காப்பாற்ற வருவேன். நான் சப்போஸ் வேற பிசினஸ் எதுவுமே இது போட மாட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இன்னொரு படம் எடுப்பேன், இன்னொரு ஃபேமிலியை ஜெயிக்க வைப்பேன். புது டைரக்டர்ஸை தயவு செஞ்சு வரவேங்க. ஏன்னா அவங்களாம் எவ்வளோ டைரக்டர்ஸ், நான் இப்போ தான் பாருங்க எவ்வளோ பேர் நான் படம் எடுத்துன்னு எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுனே தெரியல. சார் எங்கிட்ட ஒரு படம் இருக்குது, எங்கிட்ட ஒரு படம் வராங்க. பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் இருக்கணும். ஏன்னா இதில் ரொம்ப கஷ்டம் இருக்குது. உள்ளே வரும்போதே நெகட்டிவ் திங் கூட தான் பேசுகிறாங்க எல்லாருமே. வந்துட்டீங்களா, பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நெகட்டிவாக எனக்கு எப்பவுமே பேச பிடிக்காது சார். யார் எப்படி என்னை கேட்டாலும் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கேன்னு சொல்லுவேன் எல்லா விஷயத்துலையும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன். பட் இந்த படத்தை எப்படியாவது ஜெயிச்சு கொடுங்க. உங்கள் மீடியாவுக்கு எதிராக இருக்குது. எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக லாஸ்ட்டாக கூல் சுரேஷ் சார் கிட்ட சொல்லிடுறேன். நேற்று தான் டிசைட் பண்ணுமே அவரை, சார் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு. அவர் எதுவுமே சொல்லாமல் உடனே வந்து நின்ட்டார். பட் என்ன ப்ரோக்ராமோ தெரியல. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய இயக்குனர் திருமிகு எஸ்எஸ்சி சார் அவர்களுக்கும், இனிய நண்பர்
இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும், தயாரிப்பாளர், மற்ற இயக்குனர்கள், இந்த படத்தின் இயக்குனர், மற்ற இயக்குனர்கள், படம் சம்பந்தப்பட்ட நடிகர்கள், நான் இந்த விழாவுக்கு வருவதற்கு காரணமாக இருந்த எனது இனிய நண்பர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளருமான எல்கே விஜய் அவர்கள், எதிராக உட்கார்ந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கும், எழுத்து, காட்சி, ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு நான் கலந்துக்கிற ஒரு திரைப்பட விழா இது. நான் திரைப்பட விழாக்களுக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் இருக்கிறதுனால நான் பெரும்பாலும் அழைக்கப்படுவதில்லை. எனது நண்பர் எல்கே விஜய் அவரோட நான் வேறு சில விஷயங்கள் பணிபுரிந்தேன்ற காரணத்தினால, சார் நீங்கள் கட்டாயமாக அந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னாரு. வந்த பிறகு புதியவர்களை சந்திக்கும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. புதிய தயாரிப்பாளர், புதிய இயக்குனர் ஜெயவேல். நான் பாடல்கள் மற்றும் அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். ஏதோ ஒரு புதுசாக சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு தலைப்பை நான் சின்ன வயசில் இருக்கும்போது அமர் அக்பர் ஆண்டனின்னு ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கேன் தமிழில். அதுக்கு பிறகு இப்படி ஒரு தலைப்பை வச்சுருக்காங்க. 3 மதத்தையும் இணைத்து ஒரு தலைப்பு இருக்கிறது. தலைப்பே ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லுவது போல் அமைந்திருக்கிறது. இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நடித்த நடிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதிய படங்கள் சமீப காலங்களாக புதிய கதைகளை கொண்டு நிறைய வெற்றிகளை பெற்று வருகின்றன. அந்த வரிசையில் எந்த படத்தையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. எல்லா படங்களுமே புதியவர்களுடைய படங்கள் நன்றாக இருக்கிறது இப்பொழுது. அந்த வகையில் இந்த படமும் சேரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி, தயாரிப்பாளர் அவர் சொன்னார், எனக்கு இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நிறைய புதியவர்களை நான் அறிமுகப்படுத்துவேன் என்று. அந்த வாய்ப்பு அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்டேஜில் உட்கார அனைவருக்கும் எங்களுக்காக வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சமுதாய நல்ல ஒரு விஷயத்த சொல்கிற படம். அதேமாதிரி இந்த படத்தில் டைரக்டர் ஜெயவேல் அவர் அவரோட உழைப்பு தான். ஒரு லொக்கேஷனும் பார்த்திங்கன்னா அவர் லைவாக பண்ணியிருக்கோம். லைட்டிங்கும் எல்லாமே இதில் ஒரு வேரியேஷன் இருக்கும், மேக்கிங் வேரியேஷன் இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு லொக்கேஷனும் இந்த படத்தில் அமைஞ்சது எல்லா கிரெடிட்டும் டேரக்டர் தான் போய் சேரும். அவ்வளோ உழைச்சிருக்காரு. அதில் ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் சுற்றுவார் பைக் எடுத்துகிட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கு. நாங்கள் நினச்ச மாதிரி இந்த படத்தை எதுவுமே ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் லைவாக பண்ணணும், லைவாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் பண்ணோம். எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். தியேட்டரில் பாருங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்மளோட அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் எனது குருநாதர் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் இன்றைக்கி இந்த மேடையில் நிற்கிறேன்னா என்னோட குருநாதர் தான் காரணம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அண்ட் பேரஸ் சார், இந்த படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு அண்ட் சவுந்தர், இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும், குறிப்பாக இந்த 3 பசங்க உண்மையிலே கலைக்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தம்பி நீ பின்னிட்டடா, நல்லா கிட்ட பெர்ஃபார்மன்ஸு. ஏற்கனவே மாஸ்டர் படத்தில் சூப்பராக பண்ணியிருந்தேன். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா, சூப்பராக இருக்குது. பையன் நல்லா பண்ணியிருக்கான். ஸோ நீ சொன்ன மாதிரி இந்த டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 ரிலீஜன் பற்றி பேசப்படைய ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்னு தான் தோணுது. அதே சமயத்தில் ஒரு ஆர்ஆர் த்ரில்லரும் இதில் இருக்குது. ஒரு கேமராமேன் உண்மையே நல்லா ஒர்க் பண்ணிங்க பிரதர். லைவ் லொக்கேஷன் லைட்டிங் வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் மியூசிக் டைரக்டர் சார் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சவுண்ட் இந்த சாங் பார்த்தேன், நல்ல கமர்ஷியலான சாங் இது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் எனக்கு பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புது டைரக்டரை அவர் ரொம்ப விரும்புகிறாரு.
கண்டிப்பாக சார், இங்கே ஆயிரக்கணக்கான டேரக்டர்ஸ், புது டேரக்டர்ஸ் இருக்காங்க. திரும்பவும் நீங்கள் புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நிறைய டேரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்டோடு இருக்காங்க. இந்த படம் ஜெயிச்சிச்சுன்னா திரும்பி ஒரு புது டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டருக்கும் அண்ட் சவுந்தர் மற்ற நடிகர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருப்பவர்களுக்கும் இங்கே என் எதிரில் இருப்பவர்களுக்கும். இது என்னோட முதல் மேடை. கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது. இது வரைக்கும் இந்த மேலே வந்து நின்று பேசுவது கிடையாது. என்னோட முதல் படம் வந்து மாயபிம்பம். இங்கே நான் வந்து நிற்கிறதுக்கு காரணமும் அந்த படம் தான். அந்த படத்தோட டைரக்டர் சுரேந்தர் சார் தான். அதே மாதிரி எனக்கு இந்த படம் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சுரேந்தர் சார், கேமராமேன் எல்ஜி விஜய் சார், அப்புறம் என்னோட நண்பன் அசோக், இவங்க எல்லாரும் தான் முக்கியமான காரணம். ஏன்னா ஃபஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் எடிட்டராக இந்த படத்தில் கமிட் ஆகலை. இவங்களாம் தான் சேர்ந்து இல்லை என் பையன் ஃப்ரெண்டு நல்லா பண்ணுவான், இது மாதிரி பையன் நல்லா பண்ணுவான்னு சொல்லி இவங்க தான் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாங்க. முதல்ல நான் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட டைரக்டர் விடவே மாட்டாருப்பா மனுஷன். இது வேணும், இது வேணும்னா வேணும் அவருக்கு, அவ்வளோதான். அது என்னன்னாலும் சரி. ஃபஸ்ட்டு சார் இல்லை சார் போதும் சார் ஏன்னா சரி நம்ம துவைக்கணும் வந்து கிளம்பி போயிடுவார். இங்கேருந்து திருவள்ளூர் எங்கெங்கே இருக்குது, திருவள்ளூர் டெய்லி வண்டியில் ஏதோ இங்கேருந்து சாலிகிராமத்துக்கு வடபழனிக்கு போயிட்டு மாதிரி போயிட்டு வருவார். சலிக்கவே மாட்டார் மனுஷன். இங்கேருந்து போவார், இல்லை இன்னொருத்தி இது நீங்கள் பண்ணிட்டீங்க போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவார். இங்கேருந்து பூந்தமல்லி கூட போயிருக்க மாட்டார், ஃபோன் அடிப்பார். இன்னொரு ஷார்ட்டு தூக்குனீங்கல்ல, எனக்கு ரொம்ப தோணும்ல, அந்த ஷார்ட் வச்சுருவோமா அடிப்பார். சார் ஃபஸ்ட்டு வண்டியை ரோட்டை பார்த்து ஓடிட்டு போங்க சார், அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தாலும் பேசிக்கலாம் சார். சரி சரி வந்து போயிடுவார். அது மாதிரி ரொம்ப பாடாப்படுத்தி வேலையை வாங்கி ஒரு வழியாக படத்தையும் முடிச்சு கொண்டாந்துட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணது எங்களோட ப்ரொடியூசர் சுரே சார். எதை பற்றியுமே கேட்க மாட்டார். ஓகேப்பா பண்ணிடுங்க, சரிப்பா பண்ணிடுங்க சார். இந்த இது எப்பா நான் அதெல்லாம் பார்க்க விரும்பலை, நீங்கள் முதல்ல போயிட்டு பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு படமாக போட்டு காட்டுங்க. படம் நாங்கள் ஷூட்டிங் முடிக்கிற வரைக்கும் சார் வந்து ஒரு சீனோ ஒரு சாங்கோ எதுவுமே பார்த்ததே கிடையாது. கடைசியாக படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பிரசாத்தில் ஓடும்போது தான் சார் படமே பார்த்தாங்க. அப்போ கூட ஓகேப்பா. அதுக்கப்புறமும் சில ஷாட்லாம் வந்து எங்களுக்கே கொஞ்சம் சிஜி ஷாட்லாம் ஒப்பீனியன் இல்லாமல் இருந்துச்சு. சார்ட்டு போய் கேட்டோம், சார் இதுமாரி இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணால் அந்த சிஜி ஷாட்லாம் நல்லா பண்ணிடலாம். பண்ணிடுங்கப்பா, படத்துக்கு என்ன தேவையோ பண்ணிடுங்கப்பா. இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த மாதிரி நல்ல தங்கமான ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. அதனால் அந்த ப்ரொடியூசர்னால இந்த படம் இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்கள். அப்புறம் முக்கியமாக என்னோட குடும்பத்தினருக்கு ரொம்ப 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 நன்றி. இத்தனை வருஷமாக என் பையன், என் தம்பி, என்னோட ஒருத்தன் எப்படியாவது வந்துடுவான்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக எனக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு இந்த படம் ஒரு சாசியாக இருக்கும். நன்றி, வணக்கம். Thank you, sir, and congratulations. So family and friends இருக்கீங்கன்னா ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சொல்லலாம், ஒரு கவுண்ட் டவுன் சொல்லலாம். இல்ல 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். So family and friends please start. நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள், குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன்
அவர்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க, இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிரசாத் லேப்ல ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஒரு ட்ரைலர் பார்க்குறோம் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர்? முதல்ல நான் சமீப காலமாக உங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போறதில்லை. ஏன்னா நான் 7 மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துருவேன். அதனால தான் இந்த வயசில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் எந்த விழாக்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்ல. இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, இன்னைக்கு 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா. அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே படம் பார்க்கணும்னு, அதுக்கு தான் ட்ரெய்லரே பண்ணுறோம். நம்ம ட்ரெய்லர் எதுக்கு பண்ணுறோம்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணுன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை தூண்டணும். அதான் ட்ரெய்லர். சும்மா அந்த 1.5 நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போகிறது ட்ரெய்லர் இல்லை. முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புவாங்க. அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ட்ரெய்லர் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட், அந்த கதைக்குள்ளே இருக்க கண்டென்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. அந்த கண்டென்ட்டு தான் அந்த, இல்லைன்னா சில படங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா அப்படி படங்கள் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், யார் கேமராமேன்? ஏன்னா அந்த ட்ரெய்லர் நம்மளை கேட்க வைக்குது. யாரு கேமராமேன்? யாரு எடிட்டர்? யாரு மியூசிக் டைரக்டர்? நம்மளை நேற்று கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த ட்ரெய்லருடைய அந்த 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 கண்டென்ட்டுடைய அந்த கதையின் கருன்னு சொல்றோம்ல, அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எப்படி அந்த மர்டர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுன்னு. அதில் கதையை சொல்லிட்டு பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல, உங்கள் நேரேஷனில் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாயிடும். ஆனால் இதில் நீங்கள் சொன்னது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. உண்மையிலேயே
அப்போ எப்படி இவனுங்க பண்ணியிருப்பானுங்க? அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரைலர் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர் என்ன, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பே நான் பார்க்கக்கூடாது. சேலஞ்ச். அவர் எப்படியாப்பட்ட இப்படியாப்பட்ட டேஞ்சரோட 3 பசங்க மோதுறானுங்க. இதுதான் கதை. கரெக்டா? அவரே பயங்கரமான கிரிமினல். என்ன படத்துல சொல்றேன், படத்துல நீங்க ரொம்ப சாஃப்டானவர் தெரியும் எனக்கு, கடவுள் பக்தி நினைச்சவர் தெரியும். அந்த அந்த ஒரு ஷாட்ல ஒரு கேரக்டர் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஷாட்ல விடுறால அந்த பசங்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார் டேட், ஒரு அதாவது ஒரு இப்ப ட்ரெண்ட் என்னன்னா சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியாவது அந்த போட்ட படத்தை எடுத்துடலாம், ப்ரொடியூசர் சேஃப் ஆயிடுவார். இல்லைன்னா இப்படி இப்படி புதுசா பசங்களை கொண்டாந்து புதுசுல ஃப்ரெஷ்ஷா வச்சு படம் பண்ணு. இதுதான் பண்ணணும். இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாம போயிடுவார், டைரக்டர் காணாம போயிடுவார். ஆனால் இங்க நான் குறிப்பா சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பேச வைக்குது அந்த படம், அந்த ட்ரைலர் என்னை பேச வைக்குது. மறுபடியும் சொல்றேன், இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் ஃபைனான்சர் கிடையாது. இப்போ மொத்தத்திலே ஃபைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும். ஏதாவது நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் எடுத்தா அதுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு நல்ல கதைக்கெல்லாம் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நல்ல கதையாக நீ எடுப்பா, எடுத்து ரிலீஸ் பண்ணு. யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று. ஒரு 2.5 கோடிக்கு மேலே சொன்னாங்க. சார், தயாரிப்பாளர் சார், நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க, என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியாது. ஆனால் 2.5 கோடி ஒரு இயக்குனரை நம்பி நீங்கள் படம் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார். மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை. ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினைச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் சார். என் வாழ்க்கை தான். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்போம் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பேன். இந்த வயசுல மனிதனை இயக்கிறதே அந்த நம்பிக்கை தான் சார். அதுதான் நம்ம எனர்ஜி. ஏஜ்லாம் அப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம், அறிவுலாம் அப்புறம், திறமையெல்லாம் அப்புறம், நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான் சார். சாதாரண விஷயம் இல்லை சார். நீங்க ஒரு இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காருப்பா. நீ நிச்சயமா அந்த படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். அவங்களாம் நினைச்சாங்கன்னா இப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க. சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க, இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும். தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். நான் படம் அவர் சொல்லிட்டாரு, படம் காட்ட போறேன்றார் பாருங்க. அதுலேயே ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்தா என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் எப்படி வேணாலும் படம் எடுப்போம், என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட சொல்றாரு. அந்த நம்பிக்கைக்கு நீங்க உரமா இருங்க. தயவு பண்ணி உங்களை நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் எல்லாமே
ஒரு 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 பாட்டு கேட்டோம், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாம நம்ம கால் தாளம் போடுறது உட்கார்ந்துருக்கும் போது, ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறார். இதே உணர்வு தானே படம் பார்க்கிற போது அவனுக்கு இருக்கும். அதனால எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க. இந்த பசங்க, குட்டி பசங்க, ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல, நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள. இந்த 2 பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார், ஒரு ஏழை தாய், காக்காப்பட்டி. அது வேற, அது கதை வேற கதை, அது இது வேற மாதிரி இருக்குது. அதனால என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். அடுத்து நான் எங்கே போனாலும் சமீப காலமாக சொல்ல வேண்டியது, இயக்குனர் உட்காருங்க சார் ப்ளீஸ், உட்காருங்க சார் ப்ளீஸ். இந்த படம் வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இப்பத்த ஜென்ரேஷன் வந்து இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு. வர்ற இயக்குனர்கள்லாம் வந்து கத்தி, ரத்தம், சத்தம், வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. இந்த 3 நம்பித்தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருந்துற போதும்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படியே நீங்க முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தா கூட அடுத்த படங்கள் தான். ஏன்னா ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும். எங்க பீரியட்லாம் வந்து 80s நாங்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். முத்துராமன் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏன்னா ப்ரொடியூசர் சேவ் ஆகணும். ஸோ என்டர்டெயின் படம் தான் எடுப்போம். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு படத்துக்கு போராடி ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் அப்போ உட்காருங்க. ஒவ்வொரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நாட்டில் நடக்கிற தவறுகளை வந்து தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா. இப்போல்லாம் வந்து யாரும் பத்திரிக்கையெல்லாம் படிக்கிறது இல்லை. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியா, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ நம்மளை அது சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் வந்து உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் வந்து இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் நான் இளம் இயக்குனர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அது கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை வந்து படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாருன்னு, நல்லா இருந்தால் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல இந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த ட்ரைலரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த விழா நாயகன்
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு ஈவெண்ட்டோட விழா நாயகன் டிஆர் கிருஷ்ணன் சேட்டன் மியூசிக் கம்போசர் ஒரு பெரிய பெரிய கைத்தட்டலோட கிருஷ்ணன் அவர்களே பேச அன்போடு அழைக்கிறேன். தமிழில் எனக்கு முதல் படம். இந்த படம் வந்து மெயினாக டேரக்டர் ஜெயவேல் அவருக்கோசமும் நம்ம ப்ரொடியூசருக்கோசமும் எடுத்து பண்ணேன். டேரக்டர் வந்து அவர் கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அவர் பயங்கர லைக் என்ன எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸ் எல்லாமே அவரே எழுதிட்டு வந்துட்டார். ஸ்டோரி சொல்லும் போதே கையிலே லிரிக்ஸ் கொடுத்துறாரு, இதுதான் படம், இதுதான் பாட்டு, டியூன் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய அந்த கமிட்மெண்ட்டு அண்ட் இந்த படம் ஆக்சுவலி நிறைய தரங்கள் தாண்டி வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஓவியாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். காட் பிளெஸ். தேங்க்யூ. ஸ்டண்ட் சுரேஷ் அவர்களே ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரியுதா இல்லையா தெரியல. ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய லெஜண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறமா மீடியா, நீங்கள் இல்லைனா நான் கிடையவே கிடையாது. ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன், இந்த படத்தோட டைரக்டர் எங்களுடைய ஜெயவேல் அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. இன்னுமா போயார் தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க. இல்லை போயார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஸோ தேங்க்ஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோவோட ஓனர் சுரேஷ் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னா எங்களை நம்பி, எங்கள் 3 பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னா சாத்தியமே கிடையாது. ஸோ எங்களை நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது. அதுக்கப்புறமா யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி, அப்புறமா மீடியா மிஷன் டீம், ரூஃபா மேம், அப்புறம் என்னோட அண்ணன் மணி அண்ணன். ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நின்று இருப்பேனான்னு டவுட்டு தான். நின்று இருக்க மாட்டேன், உண்மையாக சொல்லணும்னா நின்று இருக்க மாட்டேன். அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால் வரவே முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நேரமாக பேச விரும்பலைன்றதோடைய இங்கே டைம் இல்லை, நிறைய பேர் பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அக்டோபர் 31 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது. அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறோம். இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும், பயங்கரமாக வெற்றி பெறும் அப்படிலாம் உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு. ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும். நீங்கள் நிறைய பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம். பிகில் மாஸ்டரில் அழகாக நடிச்சிருந்தீங்க. பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இனி வெறும் நடிப்பு தானா? பாட்டெலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஐயோ அப்படிலாம் இல்லை. எனக்கு மெயின் வந்து பாட்டு தான். ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா இவங்க எல்லாமே ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாமே வந்து லைவாக பண்ணணும்லேருந்து அடி எல்லாமே வந்து லைவாக தான் பண்ணாங்க. ரியலாக வாங்கினாங்க எல்லாருமே. ஸோ
அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கனவு. யாருக்குமே இவ்வளோ சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது. நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு வந்து எனக்கான ஸ்க்ரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னே, அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே. அதுக்கப்புறமா என்னோடய அப்பா, எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளெஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன். என் அம்மாக்காகவும் என் ஃபேமிலிக்காக மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன். எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினா தான் சாத்தியமே கிடையாது. முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட என் கனவுல இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை விட்டுற மாட்டேன்னா கிடையாது. பாட்டு தான் என்னோடய மெயின், அதுதான் என்னோடய லைஃப். ஆனால் ஆக்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன், விடவே மாட்டேன். கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே. அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா பண்ணுவீங்க, டெஃபினட்டா சாதிப்பீங்க. அப்படியே ஒரு 2 வரி ஆசையா இருக்குடா நீ பாடுறது கேட்கணும்னு, பக்கத்துல எல்லாருக்கும் கேட்கணும் தானே, ஒரு 2 வரி பாடுங்க ப்ளீஸ். ஓகே அக்கா, நான் பாடுறேன். ஆமாண்ணா, கொஞ்சம் வேகாத வெயிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக உழைத்தாய அம்மா. கணவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வளர்த்தாய அம்மா. வீட்டு வேலை செஞ்சு என்ன வளர்த்தாயம்மா. உந்தேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா. இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்க வரம் தாமா. எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நான் உன் பிள்ளையா பிறக்க வரும் தாமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ஆல்துக்கு நிறைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக அஜய் அர்னால்ட், உங்களுக்குள்ள முடிவு பண்ணிக்கோங்க, யார் வேணா அழகா வந்து பேசலாம். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட், ஸோ யார் வேணா பேசலாம். இங்கே வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளவருக்கும் மனமார்ந்த நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் டைரக்டர் ஜெயவேல் அண்ணனுக்காக மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணனுக்காக மனமார்ந்த ரொம்ப நன்றி. இவ்வளோ பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது பெரிய பெரிய கடவுளாக முடியாது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு. நான் கனவு கூட நினச்சி பார்த்தது கிடையாது. அவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய உச்சங்களை தொடுறதுக்கு வாழ்த்துக்கள். ப்ளீஸ் அர்னால்ட். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். எல்லா மீடியாவுக்கும் வணக்கம். எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் வணக்கம். தேங்க்யூ எங்கள் டீம் நம்பி வந்ததுக்கு. எனக்கு இந்த படத்தில் ராம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு நினச்சி கூட பார்க்கல, ஹீரோ எடுத்தோன்னே ஹீரோ யாருக்கு கொடுத்துட மாட்டாங்க, எனக்கு டேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஜெயவேல் சார். அவரை நம்பி, அவர் கதை மேலே நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ. என் ஃபேமிலி தான் எனக்கு எல்லாம். என் ஃபேமிலியால் நடிச்சிருக்க மாட்டேன். என் ஃபேமிலிக்கு தேங்க்யூ. என் டீச்சர்ஸ் சொல்லியே ஆகணும். டீச்சர்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என் படத்தில் நடித்த அப்பா அம்மா சாம் சார், வினோதினி மேடம் என்ன நிஜ பையன் மாதிரியே ட்ரீட் பண்ணாங்க. கரெக்டாக கைட் பண்ணாங்க. ஏதாவது தப்புனாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, நம்ம படத்தில் நடித்த அகஸ்டின் அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மீண்டும் வர நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். தேங்க்யூ. ஸோ 3 பேர்த்துக்குமே மீண்டும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை சொல்லணுன்னா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெயவேல் சாருக்கு நன்றி. இந்த படம் எனக்கு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க. இந்த மாதிரி இந்த இத்தனை நாள் ஷூட் இருக்குது, ஒரு 5 நாள் 6 நாள் இருக்குது, வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி தான். ஆனால் அதில் பூவையார் தம்பி பண்ணுறோம் அப்படின்னோடனே நான் வேறு எதுவும் பேசவே இல்லை. சரி நான் பண்ணிடுறேண்ணா, படம் பண்ணுறேன், நான் வரேண்ணா அப்படின்ட்டேன். ஏன்னா இல்லை நம்மளாம் ஒன்றா கீழே இருந்து வரோம்ல, அதுக்காக சொல்கிறேன் நான். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி அந்த நேரத்தில் நாம் வந்து பண்ணலங்கன்னு இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா. அதனால் நான் பண்ணுறேன்னா என்ன.
ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கிறேன். அவர் ரொம்ப மரியாதையானவர், அன்பானவர். அப்புறம் அந்த டீமில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாங்க, லேடி அசிஸ்டன்ட்ஸ். அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறது சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க. ரொம்ப நன்றி மேடம், மறக்கவே முடியாது. டைரக்டர் எந்த அளவுக்கு ஓடுறாங்களோ, அவங்க பேர் தெரியல எனக்கு, ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுறா, டைரக்டர் ஓடுறாரோ அந்த அளவுக்கு அவங்க ஓடுவாங்க. ஏன்னா மறந்துடுவாங்க. பின்னாடி சாரக்கொம்புக்கு எப்பவுமே வேலை கட்டி போட்டுருவாங்கள்ல, அந்த மாதிரி ஓரமாக தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. முறையாக அவங்க இங்கே உட்காரணும். ரொம்ப உழைக்கிற ஒரு பெண். அதே மாதிரி இங்கே சவுந்தர், அப்புறம் மாஸ்டர், இன்னும் நிறைய தமிழ் வாழ்த்துக்கள் தமிழ் நிறைய, அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே, நிறைய ஒர்க் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் நல்லா வந்திருக்குது, இன்னும் நல்லா வரணும். நீங்கள் தான் இப்போ சொன்ன ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சொன்னீங்கல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம். தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ் நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போய் படம் பண்ணுறோன்னு போனோன்னா 100 பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் 100 பேரில் ஒருத்தனை தான் ஓரமாக நிற்கணும். அது இங்கே இல்லை. எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் சார், அப்புறம் இயக்குனர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும். ப்ரொடியூசர்ஸை எந்த இடத்துலையும் பாதிப்புக்கு இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றியோருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. இயக்குனர் அப்படின்னு சொல்லாம நிறைய ஸ்கிரீன் பிளே ஃபார்மேட் இப்போ வரைக்கும் அவரு ஆரம்பிச்சுட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். தேங்க்யூ so much for coming here today, sir. அனைவருக்கும் வணக்கம். ராம், அப்துல்லா, ஆண்டனி. ட்ரெய்லர் சிறப்பாக இருந்துச்சு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பேசினார். அவர் விரும்புகிறதும் பாசிட்டிவ் தான், அவர் பேசுனதும் பாசிட்டிவ் தான். ஒரு கதை சொன்னார், இந்த படத்தில் நான் ஜெயிச்சேன்னா, இந்த படத்தை சம்பாதிச்சேன்னா திரும்ப இன்னொரு படம் எடுப்பேன்னார். அதுதான் சினிமா. எந்த தயாரிப்பாளரும் சரி, அதுவும் புதிதாக வர எந்த தயாரிப்பாளரும் சரி, சினிமாவில் நம்ம நிறையா சம்பாதிச்சு இது ஒரு பிஸ்னஸாக தொடரணுங்கிற மாதிரி எண்ணம் யாருக்கும் இருக்காது. சினிமாவில் ஜெயிக்கணும், இதில் வர பைசா திருப்பி ஒரு படம் எடுக்கணும், அதிலும் ஜெயிச்சா திரும்ப ஒரு படம் எடுக்கணும். இப்படித்தான் போகும். ஒரு படம் எடுத்து அதில் வர லாபத்தெலாம் இல்லை, ஃபோட்டோஸ் வந்தாலே திரும்ப அந்த படத்தையும் போடுவாங்க. அதனால் உங்களை தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து படம் எடுக்கணும். பொன்ராம் சொன்னது மாதிரி நிறைய புதிய இயக்குநர்கள் உருவாக்குங்க. ஆமாம், நிறைய புதிய இயக்குநர்கிட்ட புதிய புதிய விஷயங்கள் கிடைக்கும். வெற்றியடி வாழ்த்துக்கள் சார். அப்புறம் 3 பசங்க சொல்லக்கூடாது, 3 ஹீரோக்கள், கதாநாயகர்கள். பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணுறதை விட அது சேஃப் தான். இதுதான் கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த பசங்கங்கிறது நம்ம சாதாரண நினச்சிடக்கூடாது. நம்ம எஸ்டிஎஸ் சொன்ன மாதிரி காக்கா முட்டை அது தங்க முட்டையாக மாறிடுச்சு. அப்புறம் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கிய பசங்க மிகப்பெரிய ஹிட்டு. கோழிச்சோடா பசங்க தான் ஃபுல்லாக, அதுவும் மிகப்பெரிய ஹிட்டு. அதனால் நம்ம பசங்கன்னு சாதாரண நினச்சக்கூடாது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது மாதிரி ஒரு இயக்குனருக்கு ஒரு 3 பசங்க இதில் வச்சு ஒரு கதை, பெரிய ஹீரோ நினச்சி ஒரு 3 பசங்களை நினச்சி பண்ணுறது தான் பெரிய விஷயம். அதுதான் திறமை. பெரிய ஸ்டாரை வச்சு கதை பண்ணுறதுங்கிறதுல அது திறமை சொல்ல முடியாது, அது வியாபாரமாயிரும். கலைங்கிறது திறமைங்கிறது சிறிய படங்கள் தான் வெளிப்படும். இன்றைக்கி எஸ்ஏஎஸ் சார் நெருக்கி
சார் 80 படம் பண்ணியிருப்பாரா? பண்ணுறேன் சார், 80 படம். ஆமாம், எஸ்ஏ சார் வந்து 80 படம் பண்ணியிருப்பார். அவர் இன்றைக்கும் வியந்து சொல்கிற படம் காதல் கோட்டை. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தான் என்றைக்கு நினச்சிருக்கும். பெரிய ஸ்டார் வச்சு பண்ணும்போது அந்த நேரத்தில் ஹிட்டு, அந்த நேரத்தில் வசூல் அப்படி போயிடும். என்றைக்கு நினச்சி நிற்கிறோம்னா ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதையோட வர படங்கள் தான் என்றைக்கு நினச்சி நிற்கும். அதே மாதிரி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த டைட்டில் வச்சதே பாராட்டணும் இயக்குனருக்கு. ஆனால் இது ஒரு சமத்துவம் தானே, எம்மதம் சம்மதங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு டைட்டில். அமர் அக்பர் அந்தோனி, சங்கர் சலீம் சைமன், ராம் ராபர்ட் ரஹீம் எல்லாமே ஹிட்டு தான். இப்போ ராம் அப்துல்லா அந்தோனி இந்த வருஷம் வந்திருக்கு. இப்போ சமூகத்தில் வந்து எல்லா மதமும் ஒன்று தான், எம்மதமும் சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறதே இன்றைக்கி அதிசயமாக போச்சு. ஒரு விஷயம் ரைட்டர் ஜெயவேல் சார் வந்து சில விஷயம் சினிமாவில் சொல்லும்போது ஜாக்கிரதையாக சொல்லணும். போலீஸ் கண்டுபிடிக்காத அளவுக்கு கொலை பண்ணுறது எப்படின்ட்டு சொல்கிறது டேஞ்சர் தான். நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளுக்கு, ஓ இப்படி பண்ணால் தெரியாதோ அப்படின்ட்டு. இதில் கொஞ்சம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் தெரியக்கூடாத அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ஜிம்மு முன்னெல்லாம் ஒரு 3 மணி 4 மணி நடக்கும். இப்போ அப்படி இல்லை. இப்போல்லாம் போஸ்ட் 5 நிமிஷம் நினச்சா கண்டுபிடிக்க போகிறது. அது கொஞ்சம் வகை இருக்குது. ஏற்கனவே ஏகப்பட்ட கொலை நடக்குது. இப்போ வீங்கலாவட்டுக்கு இது படத்தை பார்த்துட்டு இது ஒரு மாட்டி போஸ்ட்மார்ட்டம் போனால் கூட தெரியக்கூடாது அப்படின்ட்டு இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இதுக்கு மேலே மருத்துவம் வந்து இப்படி பண்ணாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஒரு சவால் தானே இது. ட்ரெயிலர் ரொம்ப கேட்சிங்காக இருந்தது. சொன்ன மாதிரி தான் ஒரு ட்ரெய்லர் வந்து சும்மா ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லரு அப்படின்னா ஒரு சாங் கிட்ட ஒரு ஃபைட்டு ஒரு 5 டைலாக்கு நிரப்பாமல் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டணும். ஒரு இயக்குனர் படத்தில் காட்டுற திறமையை விட இப்போல்லாம் ட்ரெய்லரை காட்டணும். ஏன்னா தியேட்டருக்கு மக்கள் வர்றது இன்றைக்கி அபூர்வமாக இருக்குது. அப்போது 2 மணி நேரம் படத்தில் காட்டுற திறமையை 2 நிமிஷம் ட்ரெய்லரை காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி. ஏன்னா நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டா ஓகே அந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, படம் பார்க்கணும் தோண வைக்க வேண்டியது. இப்போ பெரிய ஸ்டார் ரஜினி சாராக இருக்கட்டும், விஜய் சார் படமாக இருக்கட்டும், அஜித் சார் படமாக இருக்கட்டும், அது எப்படியோ வந்துடும். அங்கே ஓப்பனிங் வந்துடும். சிறிய படங்களுக்கு ட்ரெய்லர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போலாம் ஃபஸ்ட் லுக்லேயே அவன் கணிச்சிடான். ஃபஸ்ட்டு லுக்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்க சிந்திச்சு பண்ணியிருந்தாங்கன்னா ஆடியன்ஸு ஓகே ஏதோ சிந்திச்சு டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க, அப்போ ஒன்று இருக்கும். யூஸ்வலாக பண்ணால் அது மாதிரி ஏற மாட்டேங்குது. 10ஓட 11 இருக்குன்னு அவனே நினச்சிடான் ஆடியன்ஸ். அப்போ ஆடியன்ஸை கேட்ச் பண்ணுறதுக்கு ட்ரெய்லர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி ட்ரெய்லரும் அந்த மாதிரி படத்தை பார்க்குறதுக்கு தூண்டுது, ஒரு தூண்டுகோலாக இருக்குது. அது உண்மையிலே இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் ஒரு டெரர் போலீஸ் மங்கள தீனா சார், ஆமாம் டைலாக் ரொம்ப அது உண்மையில ஒரு டைலாக்லாம் நச்சுன்னு இருந்துச்சு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் அதில் சிறுப்புலியே இருக்கக்கூடாதுன்ட்டு அதிலே தெரிஞ்சு வச்சு இந்த கேஸில் எவ்வளோ ஒரு தீவிரமாக இருக்காருன்ட்டு. அதில் வில்லனா தெரியல, ஒரு கேஸ் முடிகிற வரைக்கும் அதிலே கவனமாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தான்னா அவன் சரியான போலீஸ் ஆஃபீஸர் தானே. அதனால் இதில் நீ நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தோற்றம் அப்படி இருக்கும். இன்னும் சிலதுனே நம்ம என்ன பண்ணாலும் மூஞ்சியை பார்த்துட்டு உருவத்தை பார்த்துட்டு இல்லைன்னா பார்ப்பாங்க. இது மீறி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். நம்ம சௌந்தர் சார், நடிகர் சௌந்தர், அவர் எனக்கு பிடிச்ச விஷயம் தொடர் போராட்டம், தொடர் முயற்சி. சினிமா 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 சினிமாக்குள்ள என்னைக்காவது பெரிய அளவு ஜெயிச்சிடணும். போயிட்டே இருப்பார்.
இப்படி சொன்னார்ல அந்த பாசிட்டிவ் இவர்கிட்ட ஃபுல்லாக போயிடுச்சு தான் சார். ஆமாம், ரத்தமும் பாசிட்டிவ் தான், முயற்சி பாசிட்டிவ் தான். சீக்கிரம் இன்னும் பெரிய லெவலில் நீங்கள் வந்துடுவீங்க. சினிமா ஒரு ரொம்ப அற்புதமானது. என்னெல்லாம் பார்த்தா சினிமாவில் இருக்கு எனக்கெல்லாம் பாக்கியம். சினிமாவில் நம்ம படம் பண்ணிட்டோம், நான் சினிமா இயக்குனர் ஆகிட்டோம். நமக்கு தொழில் சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியமான விஷயம். இப்போ இந்த டைட்டில் 3 மாதம் சினிமாவில் ஒரு ஹீரோ ஜெயிச்சிட்டாலும் பெரிய ஹீரோ ஆகிட்டா அவங்களுக்கு எல்லா சைட்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. இந்துக்கள்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இஸ்லாமியர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்தவர்லையும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அப்போ சினிமாவில் தான் ஒரு நடிகர் ஜெயிச்சாருன்னா அவர் எந்த மதமும் பார்க்குறதில்ல. அவர் நடிப்பு பிடிச்சிருக்கா, நாம் எந்த மதமாக இருந்தாலும் ரசிப்போம். ஹிந்தி ஃபீல்டில் இன்றைக்கி உச்சத்தில் இருக்கிறது அமீர் கான், சல்மான் கான், எல்லாம் கான் பான்னு தெரிஞ்சு வச்ச விஷயம். ஆனால் எல்லா மதத்துலையும் அவருக்கு இன்றைக்கி ஃபேன்ஸ், எல்லா மதத்துலையும் ஃபேன்ஸ் இருந்தால் தான் அவங்க சூப்பர் ஸ்டார் இருக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்தியில் நிறைய இஸ்லாமியர் நடிகர் தான் உச்சத்தில் இருக்காங்க. அப்போ எல்லா மதத்திலும் ரசிக்கிறதுனால தான் அவங்க உச்சத்தில் இருக்காங்க. இங்கே தமிழ்லையும் அப்படித்தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். அவர் ராவந்தர் பக்தர் சொல்வார், பாபாம்பார், அடிக்கடி மேமலை போவார். ஆனால் அவருக்கு எல்லா மதத்திலையும் அவருக்கு ரசிகர்கள் உண்டு. அவர் நடிப்பு எல்லா மதத்தினருக்கும் பிடிச்சிருக்கு. சாமி இல்லைம்பார், நாத்தியம் பேசுவார் கமல்ஹாசன் சார். அவர் சாமி இல்லைம்பார், ஆனால் அவருக்கும் எல்லா மதத்தையும் சாமி நம்புறவங்களுக்கும் அவர் நடிப்பு பிடிக்கும். இது சினிமாவில் தான் இந்த அற்புதம். நீ எந்த மதமாக இரு, உன்னோட திறமை எனக்கு பிடிச்சிருக்கா, நான் உன்னை ரசிப்பேன். அந்த சினிமாவில் தான் அது. அப்போ சினிமாவில் தான் இந்த மத நல்லிணக்கங்கிறது சினிமாவில் தான் இருக்குது, அரசியல் இல்லை, சினிமாவில் தான் இருக்குது. மதத்தை பிரித்து மதத்துக்குள்ளே பிரிவினை உண்டாக்கி அதில் பொழப்பு நடத்துறது யாருன்னா அரசியல்வாதிகள் தான். சினிமாக்காரன் எவ்வளோ மேல், எவ்வளோ மேல். இந்த மதத்துக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோம், இந்த மதத்துக்கு ஆதரவாக இருக்கோம் அப்படி சொல்லி ஓட்டுக்காக மதத்துக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அப்படிங்கும்போது மதம்ங்கிறது பக்திக்காக இருக்கணும், இன்றைக்கி ஓட்டுக்காக இருக்குது. அப்போ இன்றைக்கி மத ரீதியாக மக்களை பிரிக்கிறதே அரசியல் தான். ஆனால் எங்கள் சினிமா ஒன்று சேர்க்குது. அந்த ஒன்று சேர்க்குறது தான் இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி. இந்த டைட்டிலுக்கு எங்கள் சினிமா துறை ரொம்ப ரொம்ப பொருத்தம். இங்கே எங்கள் சினிமா துறையில் ஜாதி இருக்காது, மத வேறுபாடு இருக்காது. திறமை யார்கிட்ட இருக்கோ அவனை அந்த சினிமா கொண்டாடும், என் மதம் பார்க்காது. முன்னாடி ஜெயவேல் புதுசாக இருந்தாலும் இந்த டைட்டில் ரொம்ப நாளாச்சு. ஒன்றே குலம் ஒருவனே தேவங்கிற வார்த்தையை கேட்டு ரொம்ப நாளாச்சு. எம்மதும் சம்மதமும் சூழ் கேட்டு அந்த வார்த்தை கேட்டு ரொம்ப காலமாச்சு. நிறைய படங்கள் வருது. ஒரு சாமி படம் நினச்சி உள்ளே போனால் அவன் சாமி கிண்டல் பண்ணுறான். டைட்டில் வச்சுறாங்க சாமி படம் மாதிரி, உள்ளே போனால் தெய்வத்தை கிண்டல் பண்ணுறதா இருக்குது. அதை தெய்வத்தை கிண்டல் பண்ணி நீ சம்பாதிச்சு என்னத்தை புண்ணியம். ஆனால் இந்த ராம், அப்துல்லா, ஆண்டனி டைட்டில் எனக்கு பிடிச்சது, ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிருக்கு. இயக்குனரோட திறமை ரொம்ப இதில் வெளிப்பட்டுருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தொடர்ந்து புடிசவர்கள் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணணும் சார். தொடர்ந்து புதிய இயக்குனருக்கு படம் கொடுங்க. ஜெயவேல் அடுத்து ஒரு வெற்றிப்பட இயக்குனராக விரைவில் அடுத்த படத்தை தொடரணும். மும்மூர்த்திகள்
முக்கணிகள் எப்படின்னா சொல்லலாம். ஆமாம், 3 பேரும் அடுத்து பெரிய இப்போலாம் டக்குன்னு ஒரு 5 வருஷத்தில் மீசம் வச்சுருது. இப்போலாம் கேப் விட்டா அவங்க ஹீரோ ஆகிறாங்க. இப்போ பசங்கள் பாதி ஹீரோ ஆகிட்டாங்க. சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் ஹீரோ ஆயிடணும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து பியூட்டிஃபுல்லான சாங்ஸ்க்கு அழகாக வந்து டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிற தீனா மாஸ்டர் அண்ட் ராதிகா மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடி கழிக்கிறேன். ஒரு பெரிய கைத்தட்டோடு லெட்ஸ் வெல்கம் தீனா மாஸ்டர் அண்ட் ராதிகா மாஸ்டர் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். மேடையில் அமர்ந்திருக்கும் கலைத்துறையின் அனைத்து ஜாம்பான் அவர்களுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு இருக்கிறது ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர். விழாவின் நாயகன் மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக ஒரு சின்ன படம்னு சொல்கிறாங்க, ஆனால் படத்தில் சின்ன படம் பெரிய படம்னு எதுவுமே இல்லை. நல்லா இருக்க படம்லாம் பெரிய படம் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த என்டையர் குரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஜெயவேல் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலன்னு சொன்னார். ரொம்ப அதிசயமாக இருக்குது. ரொம்ப ஒரு திறமையான ஒரு படைப்பாளி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காரு. அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இந்த 3 சிறுவர்கள் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு அடல்ட் ஏஜில் இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா செல்வராகவன் சார் படத்துக்கு அப்புறம் நான் ஒரு நார்த் மெட்ராஸ் வெற்றிமாறன் சாருக்கு அப்புறம் ஜெயவேல் சார் இந்த பசங்களை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இந்த கடன் கண்டிப்பாக வெற்றி பெறும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக இல்லை மெயினாக லீட் ரோலாக தெரியல. ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது ட்ரெய்லர். எஸ்எஸ்சி சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி ஒரு ட்ரெய்லர் தான் நம்மளுக்கு புல் பண்ணோம் உள்ள. இந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. கேமராமேன் ஒர்க் விஜய் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. சாங், கோரியோகிராஃபர், ஸ்டன் மாஸ்டர் எல்லாருமே அவங்களோட என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நம்ம கலை போராளி சௌந்தர் ஒரு போராட்டத்துக்காக ஒரு மனுஷன் தன்னை எப்படியெல்லாம் தயார்படுத்தி உழைச்சி இப்போ கூட ரொம்ப முடியல, ஓஆர்எஸ் குடிச்சிக்கிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு. சௌந்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக நிறைய பயணிக்கிறோம், நிறைய பேசுகிறாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அதாவது நம்ம பாசிட்டிவாக சில விஷயங்களை செய்யும்போது இந்த யூனிவர்ஸ் நம்மளை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். இண்டஸ்ட்ரி இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் யாருமே ப்ரொடியூசருக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆள் இல்லைங்க. ஒரு நல்ல கதைகளோடு இருக்கிற டைரக்டர்ஸுக்கு இப்போ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி ஒரு வெற்றியான படத்தை கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ராங்கான ஸ்பேஸில் இருக்கோம். ஓடிடி பிஸ்னஸ் இல்லை, ஹிந்தி செத்துருச்சு, டிஜிட்டல் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ அவங்க மோனோபோலியாக நம்மளை அட்டாக் பண்ணுற நிலமையில் இருக்கோம். பட் இதெல்லாம் ஒரு 1 இயரில் சரியாயிடும் நம்புகிறேன். ஆனால் தேட்டர் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அப்படியே மாறி பழைய காலத்தில் இருக்கிற தேட்டர் நிலைமை வந்திருக்கு. நல்ல படங்கள் கண்டிப்பாக ஓடுது. அது ஒரு ரப்பர் பந்தாகட்டும், ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல படங்கள் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த படமும் நல்ல படமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நல்லபடியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சார் நான் பேசவே தெரியாதுன்னு சொன்னார். ரொம்ப அழகாக பேசினாங்க. எனக்கு வேறு தொழில் இருக்குன்னு சொன்னார். சார் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த தொழில் உங்களுக்கு இன்னொரு தொழிலாக வந்து இந்த படத்தை மூலமாக பெரும் வெற்றி பெறுவீங்க. இன்னும் நிறைய படம் நீங்கள் எடுப்பீங்க. உங்களோட எக்ஸிஸ்டிங் படம் கண்டிப்பாக வேறு பண்ணுற தொழில் இது மாதிரி இல்லை. இந்த படம் ஒரு படம் உங்களை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் நிலைமை மாறும். அது இந்த 31ஆம் தேதி மாறும் நான் நம்புகிறேன். ஸ்டேஜில் இருக்க அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார்.